இயேசு சபித்த மரம் எது? அத்திமரம். இயேசு ஜெபிக்கும்படி போன தோட்டம் என்ன? கெத்செமனே தோட்டம். இயேசுவின் பாதத்தில் தைலத்தை பூசியது யார்? மரியாள். இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய்சாட்சி தேடியவர்கள் யார்? பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும். இயேசுவை எந்த இடத்தில் சிலுவையில் அறைந்தார்கள்? கொல்கதா. இயேசு எழுந்த பின்பு முதல் யாருக்கு தரிசனமானார்? மகதலேனா மரியாள். மனப்பாட வசனம் ஜூனியர் பாய்ஸ். அதனை தொடர்ந்து இட்ஸ் லவ் ஜூனியர். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? 15ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். உத்தமனே நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறான் தானே. சங்கீதம் 15:2. அவன் தன் நாவினால் புறங்கராமலும் தன் தோளுக்கு சீங்கு செய்யாமலும் தன் அயலாண்மையில் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கின்றான். 15ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். ஆகாதவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையே கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறேன். சங்கீதம் 15:4ஆம் வசனம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். 1 Peter 4:8. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். மத்தேயு 6:31 வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். மத்தேயு 6:22. உத்தமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. சங்கீதம் 15:2. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவிப்பாராகில் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 6:30.